யார் ரியல் சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நடிகர்களுக்கு என்னுடைய வாதம் பல காணொளிகளில் என்ன அப்படின்னா, நடிகர்களுக்கு பட்டமே வேணாங்கிறேன். நான் வந்து விஜய்க்கு தளபதி வேணாம், தலைக்கு ஏதாவது வந்து அஜித்துக்கு தலை வேணாம், ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் வேணாம், கமலஹாசனுக்கு உலக நாயகன் வேணாம், சிம்புக்கு ஒரு பட்டம் வேணாம், தனுஷ்க்கு ஒரு பட்டம் வேணாம், யாருக்குமே பட்டம் வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். விஷால் வந்து புரட்சி தளபதி, வந்து நம்ம பரத் வந்து சின்ன தளபதி, இப்படி ஆளுக்கு ஒரு தளபதி தளபதி தளபதின்னு பட்டத்தை போட்டுட்டு என்ன பிரயோஜனம் இருக்குங்க? அவங்க நடிகர்கள் நடிக்கிறாங்க, நடிகையாகட்டும் நடிகராகட்டும் நடிக்கிறாங்க, அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க, படத்தில் நடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு பட்டம்? அவங்க என்ன செஞ்சிட்டாங்க பட்டம்? இந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்றோம்னா அந்த பட்டத்துக்கு அவங்க பொருதுறாங்க. புரியுது அவங்களுக்கு? நம்மளுடைய அதாவது சமரசமா ஒரு அமைதிக்கு உருவமான அன்னை தெரசாக்கு பட்டம் இல்லை, நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு பட்டம் இல்லை, இன்னும் பல பேர் வந்து சமூக சேவை பண்ணவங்களுக்கெல்லாம் பட்டம் இல்லை. ஆனால் வந்து இவங்களுக்கு எதுக்கு பட்டம்? இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இல்லை, எதுக்காக இந்த கேள்வி கேட்குறோம்னா, ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற கேள்விக்கே வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா யாருமே ரியல் சூப்பர் ஸ்டார் இல்லை, யாருமே சூப்பர் ஸ்டாரே கிடையாது. அப்புறம் என்ன இதில் ரியல் சூப்பர் ஸ்டார், டூப் சூப்பர் ஸ்டார்லாம்?